பேய்குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்தி. இன்று இப்ப பார்த்தோம்னா செந்தில் பாலாஜி அவரோட நண்பர் வீட்டுல அமலாக்கத்துறை சோதனை செஞ்சுட்டு இருக்க செய்தி வருது. யார் அவர், எதை நோக்கி இந்த சோதனை நடைபெறுது? இல்ல, செந்தில் பாலாஜி மேல சொத்து குவிப்பு வழக்கு ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது உங்களுக்கு அவர் அதிமுகவில் அமைச்சராக இருந்த பொழுது ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றி பேசி திமுக கொடுத்த கம்ப்ளைண்ட்னால நடக்குது. அந்த கேஸ்ல அவர் சேர்த்துள்ள சொத்தை பத்தி பாக்குறப்ப இன்றைய வரை அதில் அக்யூஸ் நம்பர் 1 என சொல்லப்படும் இது திரு செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக் இன்று வரை கைதாகவில்லை. இதை தாண்டி செந்தில் பாலாஜி இன்றைக்கும் அமைச்சராக உள்ளார். அவர் பெயில் வாங்கறதுக்கே என்ன பண்ணார், அதாவது பெயில் தருவதற்கு 450 நாள் கிட்ட அவர் ஜெயில இருந்தாரு. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. 3 முக்கியமான காரணம். ஒன்று, A1 அசோக் வெளியில இருக்கார், இன்று வரை தலைமறைவாக இருக்கிறார். இரண்டாவது, அவர் வீட்டில் சோதனைக்கு வந்த அரசு ஊழியர்கள் தாக்கப்பட்டார்கள். மூன்றாவது, இவர் அமைச்சராக உள்ளார்னு. அதுல அமைச்சர் பதவி மாத்திரம் ரிசைன் பண்ணார், மற்ற எதையும் மாறல, சிச்சுவேஷன் மாறல. ஆனால் மீண்டும் அவரை போட்டுட்டாங்க. இப்ப இந்த நிலையில அவர் அமைச்சராக தொடரக்கூடாது என்ற வழக்கையும் நடந்து கொண்டுட்டு இருக்கு. அது இன்னும் 2-3 நாள்ல வருதுன்னு நினைக்கிறேன். 7ஆம் தேதியோ என்னமோ எனக்கு ஞாபகம். சென்ற முறை வந்த பொழுது நீதிபதி நேரடியாக செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர்களிடம் அவர் அமைச்சராக தொடர விரும்புகிறாரா இல்லையா, தொடர விரும்புகிறார் என்றால் எங்களிடம் தெரிவிக்கவும், நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில இன்னைக்கு ரெய்டு கரூர்ல 3 இடத்துல நடக்குது. ஒன்னு கொங்கு மெஸ் உரிமையாளர் மணிங்கிறவர் வீட்டுல, இன்னொன்னு இது PWD மற்றும் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் கான்ட்ராக்டர் திரு MCS சங்கர்னு ஒண்ணு, இன்னொன்னு சக்தி மெஸ் கார்த்திக்னு சொல்லிட்டு. அதாவது இந்த அமைச்சர்கள் பெருமளவில் முதலீடு செய்யணும்னு சொன்னா அவங்க பேர்ல முதலீடு செய்யறது கஷ்டம். அதனால மற்றவர்கள் பேர்ல பண்ற மாதிரி இருப்பாங்க. சோ இவர்கள் பேர்ல இருக்கா. இன்னொன்னு கான்ட்ராக்டர்னு சொன்னால், ஏன்னா இவர் இப்ப செந்தில் பாலாஜி அங்க ஒரு வீடு கட்டிட்டு இருக்கார் கரூர்ல, திருச்சி பைபாஸ் ரோட்ல. கிட்டத்தட்ட 2 ஏக்கர் 80 சென்டோ என்னமோ. அந்த நிலத்தை அவர் வாங்கி அவருடைய தம்பியுடைய மாமியார் வாங்குறாங்க. வெறும் 12 லட்சம் ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த சர்வே நம்பரை போட்டு ஈசி எடுத்து பார்த்தா அந்த லேண்டு பேர்ல 30 கோடி ரூபாய்க்கு மேல பேங்க்ல கடன் வாங்கியிருக்காங்க. 30 கோடி ரூபாய் கடன் கொடுக்கணும்னா அதுக்கு 2 மடங்கு மதிப்பீட்டாளர் போட்டிருந்தா தான் தந்திருக்க முடியும். அப்ப 60 கோடி ரூபாய் லேண்டை இவர் வெறும் 12 கோடி ரூபாய்க்கு வாங்கினாரா? இதெல்லாம் ரொம்பவும் கேள்விக்குரியது. இதை தாண்டி அந்த இடத்துல ஒரு மாபெரும் பங்களா கட்டப்படுகிறது. அதை போய் நம்ம புலனாய்வு பத்தி விமர்சகர் எனப்படும் சவுக்கு போய் வீட்டுக்குள்ள முன்னாடி வீடியோ எல்லாம் போட்டாரு. அங்க இட்டாலியன் மார்பிள்ஸ் என 300 கோடி ரூபாய்க்கு கட்டப்படுகிறதுன்றாங்க. இவரை கேட்டப்போ, என் தம்பி ஒய்ஃப் இது யாரோ ஃப்ரெண்டு கட்டி தராருன்னாங்க. ஃப்ரெண்ட் எல்லாம் கட்டித்தர முடியாது, யாராவது கான்ட்ராக்டர் கட்டி கொடுத்தாலும் அதுவும் லஞ்சம் என்றுதான் வரும். சோ இன்னைக்கு ஒரு PWD கான்ட்ராக்டர் கட்டித்தராருன்னா இதை தாண்டி இப்ப நம்ம இதுவரை பேசினது எல்லாமே அவர் அதிமுகவில் அமைச்சராக இருந்த பொழுது, டிரான்ஸ்போர்ட் அமைச்சராக இருந்த பொழுது 25,000 கிட்டத்தட்ட 25,000 தமிழர்களிடம் நீங்க காசு லஞ்சம் கொடுத்தா நான் உனக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி, அதுல அந்த பீரியட் செக் பீரியட் அது 2011-16 அவர் கொடுத்த, அதாவது 11 MLA-வாக இருக்கிறப்ப கொடுத்த கணக்குக்கும் 16 அவர் முடிச்சுட்டு போறப்ப அந்த பீரியட்ல அவர் வாங்கின சொத்தம் ஒரு 1.34 கோடி தான் அதிகமா இருந்தது. இப்ப இவர் 3 விதமான பணிகளுக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்தார். ஒன்னு JEE போஸ்ட், 2வது டிரைவர் கண்டக்டர், 3வது இதுல டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கிளார்க். இந்த கடைசி 2ல தான் 20,000 பேர். ஆனால் முதல்ல JEE மொத்தமே 14 போஸ்ட். இந்த 14 போஸ்ட மாத்திரம் தனியா விசாரிச்சால் அந்த 1.4 கோடி ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். இந்த விசாரணை நடத்தினால் குறைஞ்சபட்சம் 15 நாள்ல முடிஞ்சிடும். ஆனால் தமிழக DVAC இப்ப திமுக கீழே இருக்கிறதுனால 3 கேஸையும் கிளப் பண்ணி தான் நடத்துவேன்றாங்க.
அதுல 2000க்கும் மேல விட்னஸ போட்டிருக்காங்க. இததான் உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு. நீங்க இத்தனை விட்னஸ வச்சிட்டு இருக்கீங்க, அதுல 212 பேரும் என்னமோ இபி எம்ப்ளாயிஸா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அமைச்சராக இவர் தொடர்ந்தால் எப்படி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இவருக்கு எதிராக சாட்சி சொல்வான்? நீங்க இப்ப தொடர விரும்பினால் நாங்கள் முடிவெடுப்போம். நாங்க இப்ப விஷயம் என்னன்னு சொன்னால், என்ன சொன்னாலுமே நிறைய தடவை நீங்க சொல்ற மாதிரியே என்ன இவ்வளவு அவசரம், உடனே அவருக்கு வந்து அமைச்சரவை தரவுக்கு என்ன ஏதுன்னு கைதானப்ப இலாக்கா இல்லாத அமைச்சரா வச்சிருந்தாங்க, அதுக்கும் கண்டனம் தெரிவிச்சாங்க. என்னதான் கோர்ட் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் அவர் வந்து ஒரு தியாகி அப்படின்னு இன்னும் திமுக குறிப்பா வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்றாரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. என்ன காரணம்? இது கட்சி தாண்டி இருக்கு, ஏன்னா இப்பதானே வந்தவர், அதிமுக இருந்து இப்பதானே வந்தவர், அப்படி ஒரு சப்போர்ட் தரதுக்கு காரணம் இல்ல. அவர்கிட்ட மிக முக்கியமான 2 பொறுப்புகள் இருக்கு. இன்னொன்னு, திமுகங்கிறது ஜாதியவாத கட்சி, ஜாதி வெறியை தூண்டிவிடும் கட்சி. அவர் கொங்கு பெல்ட் இல்ல, கொங்கு பெல்ட்டை பொறுத்தவரை கடந்த 20 வருடங்களாக எம்எல்ஏ எலெக்ஷன்ல அதிமுக மிக அதிகமாக ஜெயிக்கிறது. அதுல மிக முக்கியமாக கோயம்புத்தூர் பெல்ட்ல தங்கமணி மற்றும் வேலுமணி, அதே மாதிரி சேலம் பெல்ட்ல எடப்பாடி, இவர்கள் கொங்கு வேளாள முதலியார் இது கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவங்கள கவர் பண்றதுக்கு இவர் கரூரை சேர்ந்த, இவரும் கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் அப்படிங்கிற அந்த ஜாதிய பலம் இவருக்கு இருக்கிறதுன்னு ஒண்ணு. இன்னொன்னு, இவர் கூட்டம் சேர்க்கறதுல ரொம்ப திறமையானவர். ஜெயலலிதா 2011 தேர்தலையே ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு வருடம் முன்பாக ஒரு 6 மீட்டிங் போட்டாங்க. அவர் கூட்டம் சேர்க்கிறாருன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு ஆள் அங்க நிக்கிற மாதிரி இவர் கூட்டம் சேர்த்து காட்டியதுதான் அதிமுக எழுந்து விட்டது அப்படின்னு. மத்தியில கூட இவங்க ஆட்சி தான் நடந்தது 14 வரைக்கும். ஆனா 11ல் விஜயகாந்த் கூட்டணி வச்சு ஜெயிச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் எலெக்ஷனுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி காட்டிய கூட்ட பலம் தான். அதனால இவருடைய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம். அடுத்தது, இவர் மிகப்பெரிய விசுவாசி, சம்பாதிக்கிறதுல எக்ஸ்பர்ட். எந்த டிபார்ட்மெண்ட்ல கொடுத்தாலும் அதுல பூந்து சம்பாதிக்கிறதுல எக்ஸ்பர்ட். 10 ரூபா பாலாஜி இல்ல 10 ரூபா திமுகங்கிற பேரு எல்லோருக்கும் தெரியும். ஒரு நாளைக்கு 70 லட்சம் பாட்டில்கள் டாஸ்மாக்ல விற்கப்படுகிறதுன்னு தமிழக அரசு அபிடவிட் கொடுத்திருக்கு. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்னால் அப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 7 கோடி ரூபாய் வருது. ஆனா இது கரூர் கேங் செய்யுதுன்னு சொன்னாங்க. இப்ப சமீபத்துல இதையெல்லாம் இன்னும் சொல்ல போனால் பிடிஆர் நிதியமைச்சராக இருந்த பொழுது டாஸ்மாகில் வரும் கணக்கு ஒரு பாதிதான், மீதம் டாஸ்மாகிலேயே பில் இல்லாமல் போகிறது அப்படின்னாரு. கிட்டத்தட்ட 45,000 ரூபாய் டாஸ்மாக்னா இன்னொரு 30-40,000 ரூபாய் பில் இல்லாம டாஸ்மாக்லயே போகுதுன்னாங்க. ஆனால் அதையெல்லாம் சரி செய்யறதுக்கு நாங்க இது கம்ப்ளீட்டா கம்ப்யூட்டரைஸ் பண்றோம், QR கோடு ஒரு பாட்டிலையும் போட்டு அதை ஸ்கேன் பண்ணி தான் பில் பண்ணுவோம் நாங்க. அதை பற்றி வழக்கு நடந்துட்டு இருக்கு. என்னுடைய நண்பர் அனிமல் பாலாஜின்னு, இது அனிமல் ரைட்ஸ்க்காக போராடுபவர், அனிமல் முரளின்னு, அவர் போய் பார்த்தா அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணா அந்த 10 ரூபாய் சேர்த்துதான் பில் ஆகுதான். இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, இதை சரி பண்ணுங்க அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. சோ இவர் 2 துறைக்கு முக்கியமான அமைச்சராக இருக்கிறார். ஒண்ணு மது விலக்கு துறைன்னு சாராயம் விற்கிற அமைச்சராக இருக்கிறார். இன்னொரு துறை மின்சாரத்துறை. மின்சாரத்துறையில டெண்டர் போட்டு கொடுக்கறது 3 விஷயங்கள். ஒண்ணு பவர் பர்ச்சேஸ், கரண்ட் கம்மியா இருக்குன்னு வெளியார்ட்ட வாங்குறது. கிட்டத்தட்ட 20 ரூபாய்க்கு வாங்குறார். 3 ரூபாய்க்கு நமக்கு விற்கிறாங்க 4 ரூபாய்க்கு. ஆனால் 20 ரூபாய்க்கு வாங்கினா நஷ்டத்துல ஓடுது. கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடிக்கு மேல இபில கடன் இருக்கு. இதற்கு அடுத்ததாக சோலார் பவர். இவருடைய அந்த நான் சொன்ன பாருங்க கொஞ்ச நேரம் முன்னாடி கரூர்ல அந்த பைபாஸ் லேண்ட் வித்தாங்கன்னு, அவங்க 60 கோடி ரூபாய்க்கு வேல்யூ பண்ணி 30 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கினாங்க. வெறும் 12 லட்சம் ரூபாய்க்கு வித்தாங்கன்னா அந்த விற்ற நபர் அவருடைய கணவர் எல்லாம் இபில விண்மில் சோலார் பவர் பிளான்ட் போடுற கான்ட்ராக்ட் பெற்றிருக்கிறார்கள். சோ அதுக்கு லஞ்சமா இதை கொடுத்தாங்களான்னு லிங்க் பண்ண முடியும். அடுத்ததாக டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர். இவர் 2 கெப்பாசிட்டி டெண்டர் விட்டுருக்காரு. அதுல கிட்டத்தட்ட 29 கான்ட்ராக்டர்கள் அப்படியே 10 பைசா ஒரு வித்தியாசம் இல்லாம ஒரே ரேட்டை கோட் பண்றாங்க. இந்த டெண்டர் டாக்குமெண்ட்டை வாங்கி ஆர்டிஐல போட்டு அரப்போர் ஜெயராமன் அவர்கள் இதை எதிர்த்து கம்ப்ளீட்டா ஆதாரத்தோட லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு டிவிஎஸ்சிக்கு கொடுத்திருக்காரு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். அவங்க இதுவரைக்கும் கேஸ் போடலன்னு சொல்லி ஹைகோர்ட்ல இவர் பெட்டிஷன் போட்டு ஆகஸ்ட் மாசம் எப்ப நீங்க கேஸ் போடுவீங்கன்னு வந்தது. அதுக்கப்புறம் போட்டாங்களா, போட்டு முடிச்சாச்சா எனக்கு இன்னும்
தெரியாது. ஏப்ரல் 9, 2024 வழக்கு நடந்திருக்கு. இது டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் மீது ஏன் இன்னும் எஃப்ஐஆர் பதிவு செய்ய, அதை பண்ணிட்டா இன்னைக்கு பண்ணியிருக்கிற ரெய்ட்ல இந்த பீரியட்ல இவர் நண்பர்கள் சொத்து சேர்த்திருந்தாலும் வரும். இன்னைக்கு ரெய்டு பண்ணப்பட்டவர்கள் 2 பேர் கொங்கு மெஸ் மற்றும் சக்தி மெஸ் உரிமையாளர்கள், இன்னொருவர் ஒரு பிடபிள்யூடி கான்ட்ராக்டர். எனவே மிக தெளிவாக ஈடு பண்றதுனால இது அந்த சொல்லும் ஊழல் வழக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தினேன், அந்த வழக்கு தொடர்ந்து இருக்குமா இல்ல அதை தாண்டி இது வேற இருந்தாலும் இல்ல தனிப்பட்ட இது? அது ஈடியுடைய ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னால், அதாவது ஏற்கனவே ஒரு அஃபென்ஸ் செய்து அதில் பணம் சம்பாதிச்சிருந்தா தான், பிரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தாதான் போக முடியும். ஸோ 2011-16 காலகட்டத்தில் இவர் லஞ்ச ஊழல் செய்தாருங்கிறதா நீங்க நம்ம பேசுற அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஊழல். இப்ப நம்ம பாக்குறது இந்த பீரியட்ல மின்சாரத்துறையிலையும் ஊழல் நடந்திருக்கு, சாராயத்துறையிலையும் ஊழல் நடந்திருக்கு. ஸோ இதுல பிளஸ் இவர் ஒரு பெரிய வீடு கட்டுறார். ஏன்னா பல்வேறு துறைகளில் இப்ப மூர்த்தி ஒரு கல்யாண மண்டபம் பெருசா கட்டியிருக்கார், அப்பாவும் ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்கார், கோயம்புத்தூர்ல ஒரு அமைச்சர் ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தை பைபாஸ்ல வாங்கியிருக்கார். இதை தவிர சென்னையின் மிகப்பெரிய இந்த நிறுவனங்கள் அதுல எல்லாம் பல அமைச்சர்களுடைய பணம் இருக்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, காசா கிராண்டு, ஜி ஸ்கொயரு, அப்பா சுவாமி அப்படின்னு சொல்லி அவங்க பேர்ல எல்லாம் ரெய்ட் நடந்தது. சோ இடி இப்பொழுது எல்லோரையும் வழக்கிதுங்க. ஒரு 6-7 பேர்ல வழக்கு உச்சத்துல இருக்கு. மணல் கடத்தல், பொன்முடி, செந்தில் பாலாஜி இவங்க பேர்ல. இதற்கு அடுத்ததாக சொத்து குவிப்பு வழக்குல நமது இப்ப நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு இவங்கெல்லாம் இருக்கு. பொன்முடி மேர்லயும் இது விழுப்புரத்தை சேர்ந்த இன்னொரு பன்னீர்செல்வம் இவங்க 2 பேர் எம்ஏகே பன்னீர்செல்வம் இவங்க 2 பேர் சொத்து குவிப்பு வழக்கை கீழ் நீதிமன்றத்துல போய் திமுக அதை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து ஹைகோர்ட் ஜட்மெண்ட் ரிசர்வ் பண்ணியிருக்கு. அவர் வேல்முருகனுடைய நீதிபதி வேல்முருகன் அவருடைய நடவடிக்கை, அதில் அவர் அடிச்சுள்ள கமெண்ட்டுகளை இதுவரைக்கும் பார்த்தால் அந்த 2 வழக்குகளும் ஆனந்த் வெங்கடேஷ் போல ரிவர்ஸ் ஆகும். அப்ப கிட்டத்தட்ட 12 அமைச்சர்கள் பேர்ல சொத்து குவிப்பு வழக்கு வரும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கு ஊழல் எஃப்ஐஆரா டிவிஎஸ்சி பதிவு செய்யப்பட்டால் அடுத்த நிமிடம் இந்த பீரியட்ல இவர் வாங்கியுள்ள சொத்துக்கள், பினாமி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க இத பேசுற இதே நேரத்துல கார்த்தி பொன்முடிய சிபிஐ கோர்ட் சொல்றதுக்கு முன்னாடி இந்த வழக்கு எப்பதான் முடிய போகுது? ஏன்னா சிறப்பு விசாரணை சொல்லியே 3 மாதத்துக்குள்ள முடிக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இது தள்ளிட்டே போகுது. இன்னும் அசோக் அவர்கள் கைது ஆகல. எப்பதான் முடிய போகுது? இது இறுதியான கேள்வியா? இல்ல நம்ம நான் இதை திருப்பி சொல்றேன். நமது வாசகர்கள் கூட கமெண்ட்ல அடிப்பாங்க. இது என்னன்னா, இந்தியாவின் சட்டம் என்ன சொல்கிறது, 100 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால சட்டத்தில் வாய்ப்புகள் அவங்க தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு, நான் தப்பு செய்யலன்னு சொல்லிக்கிறதுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உரிமை உண்டு. இவங்க ஒரு முறையும் 50 லட்சம் ரூபாய் முகுல் ரோத்தகி தான் போன முறை வாதாடினார். தமிழக அரசின் சார்பாக அபிஷேக் மனு சிங்வி காங்கிரஸ் எம்பி வாதாடினார். சோ இந்த வாய்ப்பு நடக்குது. ஆனால் சென்னை உயர் நீதிமன்றம் இப்போ இடியுடைய கோரிக்கையை எடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க. எதுக்காக இந்த 3 கேஸ, அதாவது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வெவ்வேறு போஸ்டிங்க்கு இது பண்ணதை வெவ்வேறு தனித்தனியாவே நடத்துவோம்னு, அது தமிழக அரசு எதிர்த்தால் கூட மீண்டும் பதில் கொடுங்க, அதை ஏன் கிளப் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அது நடந்து முடிச்சா 10-15 நாள்ல அந்த 1.34 கோடிக்கு வெறும் ஜேஇல மாத்திரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது உச்ச நீதிமன்றத்துல இடி என்ன சொல்லி இருக்கு, இவர் சார்பாக வழக்கு விசாரணைக்கு வர வேண்டிய ஒரு டிஎஸ்பி வராம போனார். சோ இவருடைய பதவி இன்ஃபுளுயன்ஸ் ஆகுது. 212 பேர் உங்களுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இவர் மூலம் லஞ்சம் பெற்று வேலைக்கு வந்தவர்கள் விட்னஸா சேர்த்திருக்கீங்க. அதனால அடுத்த வாரத்தில் மோஸ்ட்லி என்னுடைய நம்பிக்கை இன்றைய நிலையில் அவர் ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கும். சென்னை உயர் நீதிமன்றம் இந்த 3 கிளப்பிங்க தடுக்கலன்னா கூட திருப்பி இடி உச்ச நீதிமன்றம் போனால் 3 தனியா நடத்தலாம் என்று சொன்னால் மிக நிச்சயமாக ஒரு 10-15 நாள் ஹியரிங்ல அது முடிஞ்சு போயிடும். அதுதான் நிலைமை.